வெல்கம் டு சதீஷ் பிக்ஸ் சேனல். சார்லி முங்கர் ஒரு லெஜெண்டரி இன்வெஸ்டர். அவரோட ஃபேவரட் கோட் என்னன்னா, எனக்கு பிடிச்சமான ஒரு கோட், த பிக் மணி இஸ் நாட் இன் பையிங் ஆர் செல்லிங் பட் இன் வெயிட்டிங். ஒரு ஸ்டாக்ல நீங்க பெரிய ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும், பெரிய ஒரு காசு பார்க்கணும்னா வாங்கி 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 விற்கிறத விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி growth ஸ்டாக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வாங்கி ஒரு 10 வருஷத்துக்கு விட்டீங்கன்னாக்கா பிக் ரிட்டர்ன், ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட் வெல்த் கிரியேஷனா பார்க்கலாம். அவரோட வாழ்க்கையில வந்து இப்படிதான் வெல்த் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸ்டாக் மார்க்கெட்ல வெல்த் கிரியேட் பண்ண பை அண்ட் ஹோல்ட் இதுல தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல ஒரு ஸ்டாக்கை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி வாங்குறது. மொத்தம் 10,000 ஸ்டாக் இருக்குங்க. 10,000 ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா 6,000 ஸ்டாக் டீலிஸ்டே பண்ணிட்டாங்க. ஸோ மிச்சம் வந்து ஒரு 4,000 ஸ்டாக் தான் இருக்கு. அந்த 4,000 ஸ்டாக்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2,000 ஸ்டாக்கை யாரும் வாங்குறது இல்லை, விற்கிறதும் இல்லை. ஆக்டிவா ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஒரு 2,000 ஸ்டாக். 2,000ல டாப் 10 இல்ல டாப் 8 எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இந்த வீடியோல வந்து நீங்க ஒரு பிகினரா இருந்தா கூட கரெக்டா ஒரு டாப் 10 ஸ்டாக்ஸ் பிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு இட் இஸ் லாங் அண்ட் பை கைண்ட் ஆஃப் அ ஸ்ட்ராட்டஜி. வெல்கம் டு சதீஷ் பிக்ஸ் சேனல். உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஸோ நான் என்ன பண்றேன்னாக்கா ஸ்க்ரீனர் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ரீனர்ல பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்க்ரீன்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ screener.in போயிட்டு ஸ்க்ரீன்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த கிரியேட் நியூ ஸ்க்ரீன் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த கொயரின்றது வந்துடும். ஸோ எப்படி நீங்க வந்து கொயரியை கரெக்டா ஃபீடு பண்ணி பெஸ்ட் ஸ்டாக்கை சூஸ் பண்றது இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கொயரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸோ இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட கொயரியில கிரேட்டர் தென் 10,000 அப்படின்னு கொடுத்து ரன் திஸ் கொயரின்ற நான் டைரக்டா பாத்தீங்கன்னாக்கா 443 ஸ்டாக் தான் குவாலிஃபை ஆயிருக்கு. இந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸ் எல்லாம் எடுக்கவே இல்லை, லார்ஜ் அண்ட் மிட் கேப் கம்பெனிஸ் மட்டும் எடுக்கிறேன் நான். எதனாலனாக்கா நெக்ஸ்ட் ஒரு 10 வருஷத்துல ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் எனி ரிஸ்க் அப்படின்றதுனால மிட் அண்ட் லார்ஜ்ல மட்டும் பிளே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 10,000 crore மேல இருக்க மார்க்கெட் கேப் கம்பெனியை எடுத்துட்டேன். ஸோ ஒரு கொயரிக்கு அப்புறமாவும் நீங்க என்ன பண்ணணும்னா அண்ட் அப்படின்றத ஃபில் பண்ணாதான் அடுத்த கொயரிக்கு போக முடியும். அடுத்தது வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின். ஒரு கம்பெனிக்கு ப்ராஃபிட்ன்றது ரொம்ப முக்கியங்க. பாட்டம் லைன் ஆஃப் எனி கம்பெனி ப்ராஃபிட் தான், ஏர்னிங்ஸ் தான். ஸோ அந்த நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஐ வாண்டட் டு பி வித் மோர் தென் 10%. ஸோ நெட் ப்ராஃபிட் margin last year வந்திருக்காங்க. net profit margin last year and greater than 10. run this query. so 443ல இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா 226 வந்துடுச்சு இப்போ. so and அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா அடுத்த queryக்கு EPS, earnings per share, ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் அது. ஸோ இது வந்து ஒரு அகெயின் ஒரு 10% ஏர்னிங் பர் ஷேர் ஃபார் லாஸ்ட் 5 இயர்ஸ் கன்சிக்யூட்டிவ். அப்பதான் அந்த ஒரு ஷேரோட கன்சிஸ்டன்சி நமக்கு தெரியும். EPS ஃபார் 5 இயர்ஸ் லெட்ஸ் சே மோர் தென் 10% பார்த்தீங்கன்னா 145. 443ல இருந்து 226ல இருந்து 145 ஆயிடுச்சு. we are iterating. பெஸ்ட் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் பிக் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எந்த அளவுக்கு வந்து மக்கள் அந்த கம்பெனியை வாங்குறாங்க, அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து கொடுத்துட்டு இருக்கு இன்வெஸ்டருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 5 இயர்ஸ். இது கிரேட்டர் தென் லெட்ஸ் சே 15%, கொஞ்சம் அதிகமா. டைரக்டா பாத்தீங்கன்னா 145ல இருந்து 89 கம்பெனிஸ் we have iterated even better. 15 இட் இஸ் குவாலிட்டி கம்பெனி மட்டும்தாங்க
இனிமேல்ட்டு வந்து இந்த ஃபில்டர்லயே இருக்கும். நான் குவாலிட்டி கம்பெனிஸ் காம்ப்ரமைஸே பண்ணாம நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது என்ன பண்ணோம், அண்ட் போட்டுட்டோம்னாக்கா, ஒரு கம்பெனிக்கு நீங்க ப்ராஃபிட் பண்ணணும்னா அந்த கம்பெனி என்ன பண்ணணும்னா சேல்ஸ் பண்ணி இருக்கணும். சேல்ஸ் growth for 5 years. Let's say it's greater than 12. பெரிய கம்பெனி எல்லாம் உங்களுக்கு எப்பவுமே 10 to 12% growth கண்டிப்பா இருக்கணும். ஸோ அப்போ 89ல இருந்து இந்த குவரியை ரன் பண்ணும்போது 58. வெரி இன்ட்ரெஸ்டிங் இட் இஸ். நானும் பார்க்கணும் என்னென்ன கம்பெனி குவாலிஃபை ஆகுது கடைசியில் அப்படின்றதுக்காக. மார்க்கெட் கேப், பெரிய கேப், சேல்ஸ், ப்ராஃபிட் எல்லாமே கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அதாவது ஒரு ப்ராஃபிட் வந்தாலும் அந்த ப்ராஃபிட் எந்த அளவுக்கு நீங்க எஃபிஷியண்டா ஒரு கம்பெனி யூஸ் பண்றன்ற ஒரு பேராமீட்டர் வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ லெட்ஸ் சே greater than 10, 58ல இருந்து 54. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு பெரிய கம்பெனி, ஒரு குவாலிட்டி கம்பெனி, நீங்க அந்த கம்பெனி வந்து அந்த செக்டார்லயே வந்து ஒரு டாப் 3க்குள்ள இருக்குன்னாக்கா அந்த கம்பெனி வந்து கண்டிப்பா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருந்துச்சுனாக்கா அந்த கம்பெனி டெட் ஃப்ரீ கம்பெனியா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ for 5 years would be greater than 5,000 crore. 5,000 crore அவங்க லாஸ்ட் 5 years ஆவரேஜா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். நம்ம லெட்ஸ் see, இதை ரன் பண்ணி பார்க்கலாம். டாப் 8 கம்பெனிஸ். ஸோ இந்த கம்பெனி நேம்ஸ் எல்லாம் பாருங்க நீங்க. டாப் 8 கம்பெனிஸ். TCS டாப் 1 இன் ஐடி, LTI Mindtree, Larsen & Toubro Mindtree, one of the best profitable company. Asian Paints, leader in paint. Emphasize, ஒரு நல்ல ஒரு லார்ஜ் கேப் வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஐடி, அகெயின் ஐடி. HCL Technologies, valuation attractive, excellent quality, financials very positive. Gujarat State Petronet, Oil India, Adani Power. டாப் 8 நம்ம ரன் பண்ண குவரியில வந்திருக்கக்கூடிய கம்பெனிஸ் இது. இப்படி நீங்க ஒரு குவாண்ட் மெத்தட்ல ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி வாங்குறீங்கன்னாக்கா குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாம நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க. பட் இந்த ஒரு மெத்தட்ல நீங்க வாங்குறீங்கன்னாக்கா இதுல ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இது வந்து ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷனே இல்லை. அதாவது கண்ட்ரி வந்து நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒரு எக்ஸப்ஷனல் growth இருக்க போகுது. ஒரு 3.2 trillion இருந்து ஒரு 5 trillion 7 trillion கண்டிப்பா க்ரோ ஆக போகுது. அப்ப எந்தெந்த செக்டார் க்ரோ ஆக போகுதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி டாப் டவுன் பண்றது இல்லை. இந்த இடத்துல நம்ம ஹியூமன் இன்டர்வென்ஷனே இல்லை. வி ஆர் ஜஸ்ட் டிபெண்டன்ட் ஆன் த குவரி. இது பேர் வந்து ஒரு குவாண்ட் மெத்தட். இது நான் யூஸ் பண்ற அந்த ஒரு 21 ஃபில்டர்ஸும் இதுல உங்களுக்கு ஒரு சின்ன டைம்ன்றதுனால அந்த 21 ஃபில்டர்ஸையும் எடுத்துட்டு வந்து சொல்ல முடியாது. இதுதான் இந்த ரெண்டு ஒரு சேலஞ்ச். நம்ம இந்த வேல்யூவேஷனை ஒரு பெரிய லெவல்ல பார்க்கல. ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் ப்ராஃபிட் இதுல வந்து டிட்டர்மைன் பண்றது ரொம்பவுமே சிரமம். அதனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டோம், லார்ஜ் கேப் கம்பெனிஸை மட்டும் எடுத்திருக்கோம். பட் ஸ்டில் these companies have the potential to perform exceedingly well. 8 கம்பெனியுமே. ஸோ இப்படி கூட நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டாக்கை வந்து ஸ்கிரீன் பண்ணி வாங்கினீங்கன்னாக்கா குவாலிட்டி ஸ்டாக் ஈஸியா பிக் பண்ண முடியும். ஸோ சம்திங் ஒரு புது விஷயத்த நீங்க லேர்ன் பண்ணி இருக்கீங்க அப்படின்னாக்கா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்படி உங்களுக்கு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னாக்கா நீங்க இந்த 8ல எந்த பிக் உங்களோட பிக்கா இருக்கும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. ஸோ என்னோட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப், ஃப்ரீ டிமேட், ஃப்ரீ மியூச்சுவல் ஃபண்ட் எல்லா லிங்க்குமே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி அண்ட் பர்சனல் ஃபினான்ஸ் ஏதாவது குவரி இருக்கு, இன்வெஸ்ட் பண்ணணும், சர்ப்ளஸ் இருக்கு, எப்படி வாங்குறது, எப்படி பண்றதுன்னு ஹேண்ட் ஹோல்டிங் கைடன்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ ஸ்டே டியூன்ட் டு திஸ் சேனல். இன்னொரு ஒரு வீடியோல இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்றேன். See you. Bye bye.